அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 26, 2025, சித்திரை 13ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம் எதிர்காலம் புரியாத புதிரல்ல, நம் எதிர்காலம் நம் கையில்தான். நாளை நமதே என்னும் நம்பிக்கை நனவாக தேவை. இன்று நம் கடின உழைப்பும் நேர்மறை எண்ணங்களும் கொண்டால் வெற்றி நிச்சயம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான கதையை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் ராஜேஸ்வரி ஃப்ரம் அமராவதி புதூர். இவங்க சிவகங்கை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ராஜேஸ்வரி ஃப்ரம் அமராவதி புதூர் சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ராஜேஸ்வரி ஃப்ரம் அமராவதி புதூர் சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, வாருங்கள் நாம் இப்பொழுது அந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை, கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு சில ஆன்மீக கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். துன்பங்களின் போதும் சோதனைகளின் போதும், மேலும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் தோல்வியடையும் போதும் பொறுமையோடும் நமக்கு நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பையும் மேன்மையையும் தரும் என்பது அந்த வகுப்பினுடைய முக்கிய செய்தியாக இருந்தது. இதனை அந்த மரத்தின் மேல் கூடு கட்டி வாழ்ந்து வந்து கொண்டிருந்த சிட்டுக்குருவி ஒன்றும் கேட்டுக்கொண்டிருந்தது. பின்னொரு நாள் இரவு திடீரென காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. காற்றின் வேகத்தில் அந்த குருவியின் கூடு சின்னாபின்னமாகி போனது. அந்த குருவியும் காற்றில் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது. காற்றுக்கு எதிராக குருவி தன்னுடைய முழு பலத்தை பிரயோகித்து சிறகடித்து எப்படியாவது தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பிவிட முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனாலும் தொடர்ச்சியான எதிர்காற்றில் குருவியால் ஒரு அடி கூட அது விரும்பிய திசையில் முன்னேற முடியவில்லை. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையும் போதும் சோதனைகளின் போதும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்ற அந்த குருவினுடைய அறிவுரை குருவிக்கு அப்போது நினைவுக்கு வந்தது. எனவே தன்னுடைய முயற்சியை அது தளர்த்தி கொண்டு பொறுமையை மேற்கொள்ள தொடங்கியது. காற்றுக்கு எதிராக சிறகடிக்காமல் காற்றின் திசையிலேயே பயணித்தால் என்ன என்ற எண்ணம் அந்த குருவிக்குள் தோன்றியது.
தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டது. தனக்கு நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையை அதன் மனதிலே ஏற்றிக்கொண்டது. காற்றின் திசையில் அது அங்குமிங்கும் பயணப்பட ஆரம்பித்தது. பொழுது விடியலை நெருங்க நெருங்க காற்றின் வேகம் குறையத் தொடங்கி இயல்பு நிலை திரும்பியது. அதிகாலை இளவெயிலின் கதிர்கள் குருவியின் முகத்தில் பட குருவி மெல்ல தன்னுடைய கண்களை திறந்தது. நீர் பாய்ச்சலும் பசுமை செழிப்பும் நிறைந்த மலைவனத்தின் பழமுதிர்ச்சோலை அது. திரும்பும் திசையெல்லாம் சுவை மிகுந்த விதவிதமான கனிகள் அங்கே குலுங்கி கொண்டிருந்தன. மட்டற்ற மகிழ்ச்சியோடு அந்த குருவி அன்று முதல் அங்கே வாழத் தொடங்கியது. எனக்கு மிகவும் பிடித்த அழகான கதை இது. நிறைய முறைகள் வகுப்புகளில் இதனை பகிர்ந்திருக்கின்றேன். எதிர்காற்றில் பயணிப்பதைப் போல சோதனைகளாலும் தோல்விகளாலும் மன உளைச்சல்களாலும் நம்முடைய வாழ்க்கை போக்குகள் ஆகிவிடும்போது நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய 2 முக்கிய தன்மைகள் பொறுமையும் நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையும் தான். இந்த பொறுமையும் நம்பிக்கையும் அமைதியாக முடங்கி கிடக்கும் ஒரு நிலை அல்ல. மாறாக அது இன்னும் விவேகத்துடனும் பாதுகாப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு தன்மை. நம்முடைய அறிவை தளர்த்தி இறைவனுடைய வழிகாட்டலில் இயங்கக்கூடிய ஒரு தன்மை என்று கூட அதை சொல்லலாம். அப்போது நம்முடைய அறிவையும் திறனையும் மீறிய ஒரு இயக்கம் நமக்குள் நிகழ்த்தப்படும். இந்த இயக்கத்தை செய்பவனைத்தான் நாம் இறைவன் என்று சொல்கின்றோம். மீண்டும் நினைவூட்டிக் கொள்வோம். பொறுமையும் நம்பிக்கையும் நம்முடைய மனதில் நிலை கொள்ளும்போது நம்முடைய அறிவையும் திறனையும் தாண்டி நம்மீது பேரன்பு கொண்ட ஒரு பெரும் ஆற்றல் நமக்குள்ளே நமக்காக செயல்படும். நம் வாழ்வில் நாம் கடந்து முடித்த பல கடினமான கட்டங்களையும் அதிலிருந்து நாம் மீண்டு விடுபட்ட தருணங்களையும் சற்றே நினைவுபடுத்தி பார்த்தாலே இதனை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோன்ற தருணங்களில் நம்மையும் அறியாமல் நமக்குள் ஒருவித பொறுமையும் நம்பிக்கையும் பிறந்து ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு வடிவில் நம்மை அந்த துன்பங்களிலிருந்து தளர்த்தி இருக்கும். இந்த நம்பிக்கை என்றால் என்ன? அதிலும் இறை நம்பிக்கை என்றால் என்ன? பொறுமை என்றால் என்ன? இதை முதலில் நமக்கு நாமே தெளிவுபடுத்திக் கொள்வோம். நம்முடைய மனதில் தோன்றும் விருப்பங்கள் நிஜமாக மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உணர்வுதான் நம்பிக்கையாகும். இறை நம்பிக்கை என்று வரும்போது இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்புவது மட்டும் முழுமையான இறை நம்பிக்கை ஆகிவிடாது. அது வெறும் அடிப்படை தான். எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கும் அந்த ஆதி பெரும் ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடும் அந்த விருப்பம் நிஜமாக மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் அதற்கு என்ன மாதிரியான செயல்கள் செய்யலாம் என்ற எண்ணத்தோடும் இருப்பதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாகும். இது இறை நம்பிக்கையினுடைய அடுத்த படி. இந்த விதமான இறை நம்பிக்கையில்தான் நாம் எப்போதுமே இருக்க வேண்டும். அடுத்ததாக பொறுமை. பொறுமை என்பது நம்முடைய விருப்பங்கள் நிஜமாக மாறுவதற்கு ஒரு அடிப்படை காலத்தவணையாகும் தானே. அந்த காலத்தவணை முழுக்கவே நம்முடைய மனம் இருக்க வேண்டிய ஒரு தன்மையைத்தான் பொறுமை என்று சொல்கின்றோம். நமது விருப்பங்களின் வீரியத்தை கெடுக்கக்கூடிய சக்திகளிலிருந்து அதனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைதான் பொறுமை. இவ்விதமான பொறுமைதான் நிதானம், விவேகம் என்ற தன்மைகளாக மாறி நம்முடைய விருப்பங்கள் நிஜமாக மாறுவதற்கான செயல் புரிதல்களில் நம்மை தீவிரமாக ஈடுபடுத்தும். நான் முன்னரே குறிப்பிட்டது போல பொறுமையும் நம்பிக்கையும் செயல்கள் நிகழ்த்தப்படாமல் முடங்கி கிடக்கும் ஒரு நிலை அல்ல. அது ஒரு செயல் நிலை. அங்கு செயல் நடக்கும். அதை நீங்கள் நடத்துவது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த செயல் உங்களுக்காக இறைவனுடைய பேராற்றலை கொண்டு நடத்தப்படும். நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து பிரபஞ்ச கூறுகளும் நமக்கு சாதகமாக செயல்பட தொடங்கிவிடும். மேற்சொன்ன குருவியின் கதையில் இது நடந்ததை நாம் உணர முடியும். வேகமாக வீசிக்கொண்டிருந்த காற்றில் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்த குருவிக்கு இயல்பாகவே நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற விருப்பம் அல்லது நம்பிக்கை இருந்தது. அந்த குருவின் அறிவுரை நினைவுக்கு வந்தவுடன் அதனுள் ஒருவித பொறுமை உருவானது. அந்த பொறுமையை அந்த குருவி அங்கீகரித்தது. குருவிக்குள் எழுந்திருந்த அந்த பொறுமை நிதானமாக மாறி அதனுள் இருந்த விருப்பத்தை இன்னுமே உறுதியாக்கியது. அதுவரை காற்றை எதிர்த்து கொண்டிருந்த குருவிக்கு காற்றை எதிர்க்க வேண்டாம், அதன் திசையில் செல்வோமே என்ற எண்ணம் தோன்றியது. அந்த குருவி தன் புறத்திலிருந்து ஒரு செயலை செய்யாவிட்டாலும்
அதன் மீது நடத்தப்பட்ட இறைவனுடைய செயலின் மீது ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் தன்மையை அது உருவாக்கியது. இதுதான் இங்கே மிகவும் முக்கியமானது. இறுதியில் அது சென்று சேர்ந்த இடத்தை நாம் அறிவோம். ஆகவே நம்பிக்கையும் பொறுமையும் நம்முடைய மனதில் எழும்போதெல்லாம் நாம் மிகச் சரியாக செயல்படத் தொடங்குவோம். முக்கியமாக நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய தன்மை மறைந்து ஒரு இசைவு தன்மையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் உருவாகிவிடும். இந்த இசைவு தன்மையில்தான், இணக்கத்தில்தான் நிதானம் பிறக்க முடியும். அந்த நிதானத்தை தான் இன்ப துன்பங்களுக்குள் சிக்கி போய்விடாத மனதின் சமநிலைத்தன்மை என்று நாம் சொல்லுகின்றோம். மனதின் சமநிலைத்தன்மை என்பது ஒரு மனித மனம் அடைய வேண்டிய ஒரு பெரும் தகுதியாகும். எனவே நம்பிக்கையும் பொறுமையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய மனதின் தன்மை அல்லது குணநலன்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இரண்டு தன்மைகளையும் இன்னும் ஆழமான சிந்தனையின் அடிப்படையில் அணுகி அதனை புரிந்து கொண்டு அதனை மேலும் மேலும் நமக்குள் வளர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய சோதனை காலங்களிலும் நம்முடைய நோய்களுக்கான சிகிச்சை காலங்களிலும் நமக்கு பெரிதாக உதவ முடியும். அது மட்டுமல்ல, நமக்குள் இருக்கக்கூடிய பல நல்ல தன்மைகளை பாதுகாத்து கொள்ளவும், இன்னும் அந்த நல்ல தன்மைகளை முழுமையாக வளர்த்து கொண்டு வெளிப்படுத்தி கொள்ளவும் பேருதவியாக இருக்கும். நன்றி. இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை, தன்னம்பிக்கை கதையை நமக்கு வழங்கிய சகோதரி டைகர் ராஜேஸ்வரி ஃப்ரம் அமராவதி புதூர், சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இப்போது இன்னொரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க கோயம்புத்தூர் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். சர்க்கரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் உப்பு. சர்க்கரை பத்தி நமக்கு தெரியும். சர்க்கரை இப்போ ஓரளவுக்கு மனசுல பட ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை சர்க்கரை வேண்டாம், நாட்டு வெல்லம் வேணும், பனை வெல்லம் வேணும்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். சத்தம் இல்லாமல் அத்தனை உணவுகளையும் உப்பு போகுது. உப்புனா கடல் உப்பு இல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ரசாயன உப்புக்கள். பொட்டாசியம் நைட்ரேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, மோனோசோடியம் குளூட்டமேட்டு, சோடியம் பென்சவேட்டு, பல்வேறு உப்புக்கள் போகுது. ஏன் சோத்துல போடுற உப்பே நம்ம சாப்பிடுற உப்பு கிடையாது. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல ஊர்ல இருக்கும்போது உப்பே அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா வித்துட்டு வருவார் வண்டியில வச்சு. எங்க அம்மா ஒரு நாளியை கொடுத்து போய் வாங்கிட்டு வாமாங்க. இல்ல படின்னு சொல்லுவோம், நாளி. அந்த படியை வச்சு அந்த உப்பு அளந்து வீட்டுல கொண்டு வந்து ஒரு மண்சாடியில போட்டு வைப்போம். சூழல் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா அப்படி விற்கவே முடியாது. கடலில் இருந்து உப்பளத்திலிருந்து வந்த உப்பை நேரடியாக மனிதனுக்கு கொடுக்க கூடாது என்ற சட்டமே வந்துருச்சு. காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அயோடின் குறைவு நிறைய இருக்கு இந்த ஊர்ல. இந்த அயோடினை உப்புல சேர்த்துதான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நேஷனல் அயோடின் பாலிசியை கொண்டு வந்துட்டாங்க. விளைவு என்னாச்சு? ஒட்டுமொத்த உப்பளங்களும் நேரடியாக உப்பை பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்க, அவர்கள் அதுல உப்புல திரும்ப பல ப்ராசஸ் பண்ணி அதுல அயோடினை இனாக்குலேட் பண்ணி அயோடைஸ்டு சால்ட் தான் நமக்கு உப்பு என்று வழங்கப்படுகிறது. நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். 1980களில் இந்த விஷயம் நடந்துச்சு. அப்போ அயோடினை உப்பில் சேர்த்து எல்லோருக்கும் உப்புல அயோடின் வந்தா தைராய்டு ஏகத்துக்கு குறைஞ்சிருக்கணும். ஆனா விளைவு என்ன தெரியுமா? தைராய்டு எக்கச்சக்கமா கூடி இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஏன் தைராய்டு கூடுச்சுன்னு பார்த்தா, சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்க பேராசிரியர், எண்டோக்ரைனாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பேராசிரியர் சொல்றாரு, இந்த அயோடைஸ்டு சால்ட்டை தேவைக்கு அதிகமா அயோடினை சாப்பிட்டு வேலை செய்யற தைராய்டு கிளாண்டு வேலை செய்யாமல் போச்சு. அப்ப எவ்வளவு தூரம் ஒரு வணிகம் ஒரு ஒட்டுமொத்த மக்களின் நலத்தை சூறையாடுகிறது என்று யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு உப்பு வேணும்னா பாறை உப்போ, இந்துப்போ, இல்ல நேரடியாக உப்பளத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த உப்பை பயன்படுத்துங்க. அதுக்கெல்லாம் எங்க சார் போறதுன்னு நினைச்சா, ஒருவேளை அயோடின் சால்ட் தான் கிடைக்குதுன்னா அந்த உப்பை எடுத்து கொஞ்சம் போய் வெயில்ல கொண்டு போய் வைங்க. ஒரு பெரிய சொலவுல, பெரிய தாம்பாளத்துல
நல்லா வாங்கின உப்பை விறகி வெயில்ல வச்சுட்டோம்னா 3 மணி நேரத்துல அயோடின் ஆவியா போயிடும். திரும்ப எடுத்து பாட்டில போட்டு வச்சு அதையாவது பயன்படுத்திக் கொள்ளுங்க. அன்றைக்கு விமானத்தில் போகும்போது ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கல்லீரல் படம். அந்த கல்லீரத்துல மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கல்லீரல் கழுவி விடுற மாதிரி இந்த ஸ்கேவெஞ்சிங் குறிய இதை வச்சு படம் போட்டிருக்காங்க. பார்க்க அழகா இருந்துச்சு. என்னடா போட்டிருக்காங்கன்னு விரிச்சு பார்த்தா ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய, இங்க இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனத்தினுடைய விளம்பரம். அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல கல்லீரல் நோயாளிகள் உருவாவாங்க, அதனால நாங்க புதிய டெக்னிக்கையும் புதிய மருத்துவமனை கிளைகளையும் துவக்குறோம்னு எழுதியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? மூளைக்கு மூளை மதுபான கடைகளை திறந்து வச்சு அத்தனை பேரையும் குடிகாரர்களாகி ஆக்கியதான் இதுக்கான மிக முக்கியமான காரணம். நம்மளுடைய உணவில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு மதுவை விரட்டி அடிக்கவும் நாம் தயங்கவே கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிடி மது. இன்றைக்கு அதை மெதுவா அதை சோசியல் ட்ரிங்கிங், கொஞ்சமா குடிச்சா ஒண்ணு வராது. சில பேர் சொல்றாங்க கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் போகும்னு டாக்டர் சொல்றாருன்னு. அந்த டாக்டருக்கு யார் ஊத்தி கொடுத்தான்னு தெரியாது. அப்படி எந்த விதமான தரவுகளும் கிடையாது. வெகு சமீபமாக கூட நவீன மருத்துவத்தினுடைய நியூ மெடிக்கல் ஜேர்னல் ஒரு பத்திரிகை வருது. அவர்கள் 13 ஆண்டுகள் கோஹார்ட் எபிடமாலஜிக்கல் ஸ்டடின்னு ஒண்ணு உண்டு. ஒரு பெரிய சமூகத்தை தொடர்ந்து கண்காணித்து அவன் எவ்வளவு குடிக்கிறான், குடிக்கும் போது எதெல்லாம் சேர்த்து சாப்பிடுறான், குடிக்கும் போது எதை கலக்கிறான், குடிக்கிறதுல அந்த மதுவில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கு, எல்லாத்தையும் புள்ளிவரம் விட்டு கடைசியாக ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. நீ தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறியோ இல்ல தீபாவளியை தவிர மற்ற நாள் எல்லாம் குடிக்கிறியோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ 40% ஆல்கஹாலா 60% ஆல்கஹாலாம் கவலை இல்ல, நீ மது அருந்துனா கண்டிப்பா உங்க வீட்டுல சங்கு உண்டு. அந்த சங்கு 60 நாள் கழிச்சா இல்ல 6 வருஷம் கழிச்சாங்கிறது சதவீதத்தை பத்தி வேறுபடலாம். ஆனா சங்கு உறுதி அப்படின்னா அந்த ஆர்டிகல் முடியுது. இப்ப என்ன எவ்வளவு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல்ல இருக்கும்னு பாருங்க நண்பர்களே. நாம் அடுத்த சமுதாயத்தை ஆரோக்கியமாக கொண்டு வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை படு வேகமாக அகற்ற வேண்டும். எந்த துறை மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு மிக அடிப்படையான விஷயம் உணவு தான். அந்த உணவு ரசாயன கலப்பில்லாமல் நம் அருகாமையில் விளைவிக்கப்பட்ட இடத்திலிருந்து வர வேண்டும். நம் அருகாமையில இருந்து கிடைச்சு வரும்போது எங்கேயோ முகம் தெரியாத எங்கேயோ ஒரு இடத்துல வேர்வையும் சிந்தி கண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைக்கணும்னு நம்ம அத்தனை பேரை நினைச்சோம்னா நம் அருகாமையில் இருக்கக்கூடிய நம் பகுதியில் விளையக்கூடிய பயிர்களை தாவரங்களை நாம் உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த வெளிநாட்டு சாக்லேட்டை வாங்கி திங்கிறதுக்கு பதிலா நம்ம உள்ளூர்ல விளையிற கடலை மிட்டாயை சாப்பிடுவோம். கடலை மிட்டாயில கடலையை பிரிச்சோம்னா 2 முத்துக்கள் இருக்குது, அது 2 புரத கூறுகள் இல்ல, எங்கேயோ கரிசல் காட்டில் சிந்திய கண்ணீர் தான் அந்த 2 துளி. அப்ப நம்ம மகிழ்ச்சிக்காக நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு இனிப்பை எடுக்கணும் அப்படின்னா அது இன்னொரு விவசாயியின் கண்ணீரை துடைக்கக்கூடிய கடலை மிட்டாயாகத்தான் இருக்கணும். அது கடலை மிட்டாயோ எள்ளுருண்டையோ பக்கத்தில் அருகாமையில் நம்மூரில் விளையக்கூடிய உணவுகளை கொண்டாடுவதற்கு கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணித்தோம். அற்புதமான ஆரோக்கிய குறிப்புக்கு நமக்கு அற்புதமாக அதை வழங்கிய ஐயா டாக்டர் கு சிவராமன் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் அற்புதமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் அப்படிங்கிறது ஒரு அதி அற்புதமான மருந்து அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு உணவு தான். ஆனால் அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் அது நமக்கு அருமருந்தாக மாறும். வாய் வழியே நுழையக்கூடிய அனைத்துமே அருமருந்தாக மாற்றக்கூடிய கலை நம்மளிடத்துல தான் இருக்குது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிட்லாம், எப்படி வேண்டுமானாலும் சாப்பிட்லாம். ஆனால் அதை மென்று அரைத்து கூழாக்கி அதில் உமிழ்நீர் கலந்து
அது உணவோ நீரோ கலந்து உள்ளே போச்சுன்னா அதுதான் அதற்கு பேர் தான் அருமருந்து. ஸோ ஒவ்வொரு நாளும் குடிநீரையும் நீங்கள் அருமருந்தை போல பயன்படுத்த வேண்டும். அந்த அருமருந்து தான் நமக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு நீர் பருகியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இப்போது கமெண்ட் பதிவிட போகிறோம். நாம் எப்பொழுதுமே ஒரு 3 கேள்விகளுக்கு விடையளிப்போம். அதில் முதல் கேள்வியும் இறுதி கேள்வி 3வது கேள்வியும் நமக்கு ஆல்ரெடி தெரிந்த ஒரு விஷயந்தான். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நான் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் கேள்வி தான் ஒன்றே தவிர பதில் நீங்கள் விதவிதமாக எழுத வேண்டும், உற்சாகத்தோடு எழுத வேண்டும், உங்களை அது உற்சாகம் மூட்டுவதாக அமைய வேண்டும். முதல் கேள்வி, தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதுதான் முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நான் ஆசைப்படுறது. ஒரே விதமாக எழுதாதீங்க, விதவிதமாக எழுதுங்க. எழுத 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 உங்களுக்கு தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக உங்களுக்கு கைகூடி வரும். அதை நீங்கள் தினமும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனம் புத்தி உடல் சமநிலைக்கு வந்துருச்சுன்னு பொருள். மனம் புத்தி உடல் சமநிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதற்காக தான் நான் நித்தம் அந்த தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து விட்டீர்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்குறேன். ஸோ நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஸோ இப்போ அதற்கான பதிலை நீங்கள் அளித்திருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளுடைய 2வது கேள்விக்கு போகிறோம். இந்த 2வது கேள்வி தான் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக மாறும். ஸோ அப்படி இன்றைக்கி நாம் ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இப்போது நம்ம இதற்கு முந்தையதாக ஒரு கதை கேட்டோம். அந்த கதையில் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கணும், நல்ல குணத்தோடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தாக அந்த கதை இருந்தது. நான் இப்போ அந்த கதைக்கான விளக்கம் நான் கொடுக்கல. இப்போது மருத்துவ குறிப்புக்கான விளக்கம்லாம் நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கலைங்கிறது நான் இடைவேளை முடிந்ததுக்கு பிறகு சொல்கிறேன். இப்போது அதில் அந்த கதையோடு ஒட்டி எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அதாவது ஆஸ்க் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ஏஎஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்க் அப்படின்னா ஏ அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூட் அப்படின்னா அது அவர்களுடைய சிறந்த நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது நல்ல குணமாக இருக்கலாம், இது வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து எஸ் அப்படிங்கிறது ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கே அப்படிங்கிறது நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல அறிவு கூர்மையானவர்களாக இருப்பாங்க. அப்படி ஏஎஸ்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ், இப்படிப்பட்ட ஒரு நபரின் பெயரை நீங்கள் குறிப்பிட வேண்டும். உங்களுக்கு தெரிந்து இந்த 3ம் நிறைவாக வைத்திருக்கக்கூடிய நல்ல மனிதராக, நல்ல குணம் உள்ளவராக, ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் ஆட்டிடியூட். ஸ்கில் அப்படிங்கிறது நல்ல திறமைசாலியாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நாலேஜ் அப்படிங்கிறது நல்ல அறிவாளியாக இருக்க வேண்டும், அந்த ஞானம் இருக்க வேண்டும். இப்படி 3ம் உள்ளடக்கிய ஒரு நபரை உங்களுக்கு தெரியும் எனில் அவருடைய பெயரை குறிப்பிடுங்கள். அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ உங்களுடைய வாழ்த்தையும் நீங்கள் அந்த இடத்துல சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிந்த யார் இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடலாம். ஒரு நபர் தானா இல்லைன்னா உங்களுக்கு எத்தனை நபர் தோன்றுமோ தெரியுமோ நீங்கள் தாராளமாக எழுதுங்கள். அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ நீங்கள் வாழ்த்தணும். இதுதான் 2வது கேள்வி. 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நீங்கள் அதை ஒரு முறை எழுதணும், 2 முறை வாசிக்கணும். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த ஸ்லோகனை நீங்கள் ஒரு முறை எழுதி போஸ்ட் பண்ணிவிட்டு அதை 2 முறை வாசித்து பார்க்கணும். இது உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும், நீடூழி வாழ வைக்கும். உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு அற்புதமான ஒரு கனெக்டிவிட்டியை இது அள்ளித்தரும். பிறரை வாழ்த்த வாழ்த்த நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உயர்வீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொண்டு இந்த வாழ்த்து செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொண்டு, இப்போது நம்மளுடைய பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை முடிச்சுட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் நம்மளுடைய பேசிக் கோர்ஸ் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்தை சொல்லி நமக்கான அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது,
கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இதற்கு முன்பாக கேட்ட தன்னம்பிக்கை கதையாகட்டும், நம்மளுடைய ஆரோக்கிய குறிப்பாகட்டும், இதற்கான விளக்கம் அப்படிங்கிறத நான் அளிக்கலை அப்படிங்கிறத சொன்னேன். கடந்த வாரத்தில் நம்ம நிறைய ஆடியோக்கள் நமக்கு தேர்வு செய்து நம்மளுடைய லைப்ரரியில் இருந்துச்சு. ஸோ நானும் 2 ஆடியோக்களாக கொடுத்து அதற்கான விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்னும் நிறைய ஆடியோக்கள் நம்மளை சேர்ந்த வண்ணம் இருக்கிறதுனால இப்போ நம்ம அந்த ஆடியோக்களை வரிசையாக போஸ்ட் பண்ணிடலாம். அதற்கான விளக்கங்கள் தேவைப்படும் எனில் நீங்கள் கேட்கிறீர்கள் அப்படின்னா அதற்கான விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன தோன்றியது. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த ஆடியோக்கள் அதுகளுக்கான விளக்கம் அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்பட்டால் நம்ம அடுத்த வாரத்தில் அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத சொல்லி, இப்போ நம்மை நாமே தன்னம்பிக்கை ஊட்டிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் ஜோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் ஜோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அந்த தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அற்புதமான வழிகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணக்காரனாகணும், இத்தனை வயசுக்குள்ள செட்டில் ஆயிடணும், பினான்சியல் ஃப்ரீடத்தோட இருக்கணும். இந்த ஆசை எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒண்ணு. இதை சில பேர் அச்சீவ் பண்ணிருப்பாங்க, சில பேர் அவங்க கோலோட பாத்துல போயிட்டு இருப்பாங்க, பல பேர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அப்படி வழி தெரியாம இருக்கவங்களுக்கானதான் இது. நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஃப்ரம் இன்சைட் யூ. எஸ், உங்களுக்குள்ள இருந்துதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட மிகப்பெரிய பலம் உங்க பிரெயின், மிகப்பெரிய ஆயுதம் உங்க நாக்கு. இத ரெண்டையும் சரியா கையாண்டீங்கன்னா நீங்க தான் ராஜா. சோ உங்க பிரெயினை நீங்க சரியா ப்ரோக்ராம் பண்றது மூலமா நீங்க ரிச் ஆகலாம். ப்ரோக்ராம்னு சொன்னதும் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமோ, கோடிங் எல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஈஸி தான். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப்ல நீங்க தேவையில்லாத ஃபைல்ஸை நிறைய வச்சிருந்தீங்கன்னா உங்க சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் உட்கார்ந்து தேவையில்லாத ஃபைல்ஸை தேடி டிலீட் பண்ணுவீங்க. பின்லயும் ஃபைல்ஸ் இருக்கும், அதையும் பெர்மனண்டா டிலீட் பண்ணுவீங்க. ஏன்னா அப்பதான் சிஸ்டம் லேப்டாப் ஸ்மூதா ரன் ஆகும். அந்த மாதிரி தான் உங்க பிரெயினும். நீங்க தேவையில்லாத பல விஷயங்களை உங்க பிரெயின்ல லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். அப்பதான் நீங்க ஸ்மூதா உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும். சோ நம்பர் 1, மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ். உங்க மனநிலைய ஃபர்ஸ்ட் மாத்தணும். நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களை பத்தின ஒப்பீனியனை ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா மாத்தணும். நான் அன்லக்கி, நான் வேஸ்ட், என்னால முடியாது, நான் அவ்வளவுதான், நான் ஒரு தற்கூரி, இப்படியெல்லாம் உங்களை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்க தாட்ஸ ஃபர்ஸ்ட் மாத்துங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. லைக், நான் டிசர்வ் ஆன பர்சன், இதனால பண்ண முடியும், நான் தான் லக்கியஸ்ட் பர்சன், நான் சரியா தான் இருக்கேன், என்னோட டெசிஷன் சரியா தான் இருக்கும். இப்படி உங்களை பத்தின பாசிட்டிவ் தாட்ஸ வளர்த்துக்கோங்க. உங்களோட செல்ஃப் வேல்யூ பத்தின உங்க எண்ணங்களை ஸ்ட்ராங் ஆக்குங்க. உங்க கான்பிடன்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க குறைகள் மேல அதிகமா போக்கஸ் பண்ணாம உங்களோட பாசிட்டிவ் அண்ட் குட் திங்ஸ் மேல அதிகம் போக்கஸ் பண்ணுங்க. லைக், உங்ககிட்ட கார் இல்லங்கிறத குறையா பாக்குறத விட்டுட்டு உங்ககிட்ட பைக் இருக்கும், அது லெஸ் மெயின்டெனன்ஸ், டிராபிக்ல கொஞ்சம் இடம் இருந்தாலும் புகுந்து சல்லுன்னு போயிடலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதோட யூசஸ நினைச்சு மனநிறைவோட இருங்க. உங்க கோலை கிளியரா செட் பண்ணுங்க. லைக், சின்ன பிள்ளையா இருக்கப்போ நீ என்னவா ஆக போறன்னு கேட்டா டாக்டர் ஆக போறன்னு சொல்லிருப்போம். அதுவே 12th முடிக்கிறப்ப என்ஜினியர்னு சொல்லிருப்போம். அதுவே காலேஜ் முடிச்ச அப்புறம் ஏதாச்சும் வேலை கிடைச்சா போதும்னு இருப்போம். இந்த மாதிரி உங்க கோலை மாத்திக்கிட்டே இருக்காம உண்மையாவே உங்களுக்கு என்ன வேணும், என்ன கிடைச்சா நீங்க அச்சீவ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. உங்க கோலை நீங்க செட் பண்றதுலதான் அது இருக்கு. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கலாம், அது உங்க கோலா இருக்கலாம். வீடு கட்டணும்னு நினைக்கிறது உங்க கோலா இருக்கலாம். லக்ஸுரி கார் பைக் வாங்குறது உங்க கோலா இருக்கலாம். இல்லனா நீங்க வேலை பாக்குற கம்பெனியோட CEO ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் உங்க கோலா இருக்கலாம். இப்படி நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்க, அதுல நீங்க எந்த அளவு தெளிவா ஸ்ட்ராங்கா கான்பிடென்டா இருக்கீங்கன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கறது தான் கோலா இருந்தா அந்த ட்ரீம் ஹவுஸ எந்த வருஷத்துல, எந்த ஸ்கொயர் ஃபீட்ல, எத்தனை ரூமு, எத்தனை பாத்ரூமு, கிச்சனு, எங்க இருக்கணும்,
என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், என்ன மாதிரி இன்டீரியர் டிசைன்ல இருக்கணும், இப்படி மொத்த டீடைல்ஸும் பக்காவா இருக்கணும். இந்த மாதிரி உங்க கோல் என்னவா இருந்தாலும் அதுல கிளியர் வியூ இருக்கணும். அடுத்து நம்பர் 2, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், NLP டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு லேண்ட் மாதிரி. அதுல நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான் விளையும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களை பத்தி நெகட்டிவாவே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அதுதான் மேலோங்கி இருக்கும். அதுவே நீங்க பாசிட்டிவ் தாட்ஸோட இருந்தீங்கன்னா உங்க மைண்டும் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணும். சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்க ஈஸியா ஏமாத்த முடியும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மூலமா நீங்க அதை ரீப்ரோகிராம் பண்ண முடியும். நீங்க உங்க கோல் அடைஞ்ச மாதிரி இமேஜினேஷன் பண்ணணும். அது உண்மையா நடந்தா எந்த அளவு உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த அளவு உணரணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு லக்ஸரி கார் வாங்குறது உங்க கோலா இருந்துச்சுன்னா, நீங்க ஆசைப்பட்ட கலர்ல, டிசைன்ல, மாடல்ல உள்ள காரு இப்போ உங்க வீட்டு வாசல்ல நிக்குது. நீங்க அளவில்லாத சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கீங்க, மனசு நிறைஞ்சிருக்கு. இப்படி அந்த உண்மையான சந்தோஷத்தை ஃபீல் பண்ணணும். ஒரு நாள் மட்டும் ஃபீல் பண்ணிட்டு விடுறதில்ல, டெய்லி அதே மனநிலையில இருக்கணும். உங்க கோலை அடைஞ்சிட்டு தான் உறுதிப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை டெய்லி நீங்க ரீப்ரோகிராம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லனா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அகைன் டிஃபால்ட் மோடு, அதாவது பல வருஷமா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணி அதை பழக்கி வச்சிருப்பீங்க, அந்த மோடுக்கே அது போயிடும். அதனால நீங்க டெய்லி அதை ரீப்ரோகிராம் பண்றது அவசியமா இருக்கு. நீங்க பண்றது சும்மா நங்கூரம் போட்டா போல நச்சுன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியணும். உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதுக்கான பாசிட்டிவ் தாட்ஸை வெளிப்படுத்துங்க. உங்க எமோஷன்ஸும் அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கணும். நாட் ஓன்லி யுவர் எமோஷன்ஸ், உங்க பிஹேவியரும் அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பண்ற ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட் 1 கோடி வரணும் அப்படிங்கறது உங்க கோலா இருந்தா, அந்த 1 கோடி ப்ராஃபிட் வந்தா எந்த அளவு சந்தோஷத்தை ஆக்ஷன் மூலம் வெளிப்படுத்துவீங்களோ அதே அளவுக்கு இப்ப நீங்க ப்ராஃபிட் பார்த்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், ரீஃப்ரேம் பண்ணணும். அதாவது உங்க கோல் அண்ட் மணியை பத்தின உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்னு இருக்கும்ல, அதை இன்னும் பாசிட்டிவாவும் எம்பவரிங்காவும் நினைக்கணும். அடுத்து நம்பர் 3, பிஹேவியரல் சேஞ்சஸ். உங்களை நீங்களே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப உங்களை விட யாரும் பெஸ்டா வாழ்ந்துடவே முடியாது. சோ உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணாம உங்களை நீங்களே செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணுங்க. நேத்தைக்கு விட இன்னைக்கு நீங்க பெட்டரா இருக்கீங்களான்னு பாருங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. சோ நீங்க லைஃப் லாங் புது புது விஷயத்த கத்துக்க தயங்காதீங்க. அதை என்னைக்குமே போதும்னு ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த வேர்ல்டு டெய்லி அப்டேட் ஆயிட்டே இருக்கு. சோ நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு கோல் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம மைண்ட் செட் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு உங்க சரௌண்டிங்ஸும் முக்கியம். சோ உங்க வெற்றிக்கு உண்மையா சந்தோஷப்படுறவங்களை உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. அவங்க உங்களை என்னைக்குமே டிமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பாசிட்டிவான வைபை தருவாங்க. அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் உங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்க மாதிரி உங்க சர்க்கிள் எப்பவுமே டீக்ளட்டர் பண்ணுங்க. கிராட்டிடியூட் உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயத்துக்கு உங்க கிராட்டிடியூட வெளிப்படுத்துங்க, அதாவது உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. அது உங்களை ஹாப்பியா வச்சுக்கும். உங்க லைஃப்ல இருக்க பாசிட்டிவ் விஷயங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்துங்க. இதனால நீங்க நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ள போகவே மாட்டீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. உங்க போக்கஸும் இன்க்ரீஸ் ஆகும். உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. நீங்க உண்மையா விரும்பி இதுக்கான ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் உங்களால வெளியே வர முடியும். எனக்கு இந்த ஒர்க் ஈஸியா இருக்கு, இந்த கம்பெனி எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இப்படி சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களால உங்க கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. முதன்முறை குட்டையில தேங்கின தண்ணி அப்போதைக்கு நல்லா இருக்கும், போக போக பாசி பிடிச்சு நிறைய பாக்டீரியாஸை வளர்த்து வச்சிருக்கும். அது போல இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஸ்டார்டிங்ல நல்லா தெரிஞ்சிருக்கும், பட் அதுதான் உங்க வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கும். ஆக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். ரிஸ்க் எடுக்க தயங்காதீங்க. உங்க கோல் அச்சீவ் பண்ண ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு தங்களோட கோல் அடைஞ்சவங்க எல்லாம் இங்க யாரும் இல்ல. அடுத்து நம்பர் 4, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். நம்ம எல்லாருக்குமே யூனிக் ஸ்கில் அண்ட் டேலண்ட் கண்டிப்பா இருக்கும். லைக் நீங்க நல்லா பாடலாம், டான்ஸ் ஆடலாம், இல்ல அழகா வரையலாம், அழகா கதை சொல்லலாம், காமெடி நல்லா பண்ணலாம், அழகான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கலாம், பியூட்டிஷியனா இருக்கலாம். இப்படி என்ன டேலண்ட் வேணாலும் இருக்கலாம். அதை டெவலப் பண்ணுங்க. உங்க வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை உருவாக்குங்க. உங்களுக்கு வர சேலரியில ஒரு குறிப்பிட்ட பெர்சன்ட் அமௌண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது உங்களோட பினான்சியல் ரிஸ்க கம்மி பண்ணும். அதனால உங்க கோலை நீங்க சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். லிவ் சிம்பிளி, இன்வெஸ்ட் வைஸ்லி. எஸ், ஆடம்பரமா இருக்காம தேவைக்கு செலவு பண்ணி பேலன்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு இப்பெல்லாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால அதுல உங்களோட நாலேஜை வளர்த்துக்கங்க. முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி டிசைட் பண்ணுங்க. மல்டிபிள் ஆசெட்ஸை உருவாக்குங்க. அது உங்களுக்கு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடியதா இருக்கணும். லைக் ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ், பிசினஸ், இந்த மாதிரி அசெட் இருந்தா அதுல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா இன்கம் பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வீடு கட்டுற ஐடியா இருந்தா பிளாட் போல கட்டி வீட ரெண்டல் விடலாம். இல்ல நீங்க ஏதாச்சும் கோடிங்ல ஸ்பெஷலிஸ்டா இருந்தீங்கன்னா அது ஒரு டீச்சிங் கோர்ஸா வீடியோ போல ரெடி பண்ணி அதை சேல் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு 1 டைம் மட்டும் எஃபோர்ட் போடணும். லைக் வீடியோ மேக்கிங் பண்ணும், எடிட்டிங்ல எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். வந்து இது ரெடி ஆனதும் நீங்க சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் பாசிவ் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து நம்பர் 5, கன்சிஸ்டன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு வெல்த் பிளான போடுங்க. உங்க கோலோட விரிவான பிளான் என்ன? நான் ஸ்டார்டிங்ல சொன்னது மாதிரி உங்களுக்கு வீடு கட்டுறதுதான் கோலா இருந்தா அதை பத்தின டீடைல்டு பிளான் எழுதுங்க. அதை எப்படி அச்சீவ் பண்ண போறீங்கன்னு டீடைல்ஸா எழுதுங்க.
நம்ம ஃபுட் ஆப்ல ஃபுட் ஆர்டர் போட்ட அப்புறம் அந்த ஃபுட் எங்க வந்துட்டு இருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் நம்ம கோலும். நீங்க உங்க கோல்ல எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்குன்னு பீரியாடிக்கலா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணணும், இல்லனா பிளான்ல ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணணுமான்னு தெரியும். இது உங்க கோலை சீக்கிரம் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சேஞ்சஸ் பண்றது பிளான்ல மட்டும்தான் இருக்கணுமே தவிர கோல்ல இருக்க கூடாது. நம்பிக்கையான ஆள் ஒருத்தர்கிட்ட கணக்கு வழக்கம் ஒப்படைங்க. உங்க பிளான் என்ன, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. சோ தட் நீங்க தவறுனாலும் உங்களை அலர்ட் பண்றதுக்கும் கைட் பண்றதுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இதை என்னைக்குமே மறக்காதீங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க அட்டைன் பண்ணணும்னாலும் அதுக்கு கன்சிஸ்டன்சி அண்ட் கண்டினியூவேஷன் ரொம்பவே முக்கியம். நீங்க விரும்பினதை அடையிற வர உங்க ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க. எதுவுமே உடனே கிடைக்காது, எல்லாத்துக்கும் காலம் இருக்கு. அது அந்தந்த டைம்ல தான் நடக்கும். நிறைய பொறுமை வேணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பழமொழியே இருக்கு. சோ உங்க ஹோப்பை விட்டுறாதீங்க. இந்த பிரெயினை ப்ரோக்ராம் பண்ணது மூலமா அவங்க கோல் அச்சீவ் பண்ண ஒருத்தரை பத்தி பாப்போமா? ஜிம் கேரி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அண்ட் கமீடியன். இவர் இந்த அஃபர்மேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தன்னோட கோலை அச்சீவே பண்ணிருக்காரு. ஜிம் கேரி தன்னோட ஏர்லி 1990s ஹிட் மூவி கொடுக்க முடியாம பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, நிறைய ரிஜெக்ஷன் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணாரு. பட் ஜிம் கேரி தான் கண்டிப்பா வெற்றி பெற்றுடுவோன்னு உறுதியா நம்பினாரு. அவர் டெய்லி நைட்ல ரோட்ல ஓரமா போய் உட்காந்துகிட்டு தான் ஒரு பெரிய ஹீரோ, ஃபேமஸான பர்சன் சொல்லிட்டு அந்த வெஹிக்கல்ஸோட லைட் வெளிச்சத்துல நடந்து போவாராம். அது மட்டும் இல்லாம அவர் நடிச்ச படத்துக்கு சம்பளமா $10 million ஜிம் கேரி தனக்கு தானே ஒரு செக் எழுதி தன்னோட வாலெட்ல வச்சுக்கிட்டாராம். அதுவும் செக் டேட் 23/11/1995. இது USA அண்ட் கனடால தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவாங்க. இந்த செக் எப்பவுமே அவரோட வாலெட்லயே இருக்கும். எப்பெல்லாம் அவர் டானா ஃபீல் பண்றாரோ அப்பெல்லாம் அதை எடுத்து பார்த்து அடுத்த செக் உண்மையாவே தன்னோட படத்துக்கு கொடுத்த சம்பளம்னு உறுதியா நம்பினாரு. அந்த சக்சஸ உண்மையா ஃபீல் பண்ணாரு. வருடங்கள் ஓடிச்சு. 1994 ஜிம் கேரி ஒரு பிலிமுக்கு லீட் ரோல அசைன் ஆகுறாரு. அந்த மூவி தான் ஏஸ் வென்ச்சுரா பெட் டிடெக்டிவ். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அடுத்தடுத்த படங்கள்ல ஜிம் கேரி சைன் பண்றாரு. லைக் த மாஸ்க் மூவி, டம் அண்ட் டம்பர், இந்த மூவிஸ்ல எல்லாம் சைன் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாரு. 1995 தேங்க்ஸ் கிவிங் டேல, அதாவது 23/11/1995 அவர் நடிச்ச டம் டம்பர் படத்துக்கு அவருக்கு சம்பளமா $10 million செக் அவருக்கு கொடுக்கப்படுது. அவரோட வாலெட்ல இருக்க அந்த செக்ல என்ன ரீசன், எவ்வளவு அமௌண்ட் அண்ட் எந்த டேட்டை போட்டு அவருக்கு ஒரு செக் எழுதிக்கிட்டாரோ சேம் டேட்ல அதே அமௌண்ட்ல அதே ரீசனுக்காக உண்மையாவே அவருக்கு செக் கொடுத்தாங்க. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருக்குல்ல. எனக்கும் இவர் ஸ்டோரி கேக்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு. ஜிம் கேரி தன்னோட கோல்ல போக்கஸ்டா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரை முழுசா நம்பினாரு. அதனாலதான் எவ்வளோ செட்பேக், அப்டக்கிள்ஸ் எது வந்தாலும் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தன்னோட கோலை அச்சீவ் பண்ணிட்டாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு கையில அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அகைன் உங்களுக்கு அதே கையில அடி விழுகும். சரிதானே? பட்ட கையிலேயே படுன்னு சொல்லுவாங்கல்ல. அது ஏன்னா நீங்க அதை பத்தியே யோசிக்கிறதுனாலதான். அடிப்பட்ட கையில எங்கேயும் இடிக்க கூடாதுன்னு அதையே நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனால அகைன் நீங்க அதே கையில அடி வாங்குவீங்க. இதுதான் ஃபேக்ட். அதனால உங்க தாட் ப்ராசஸ மாத்துங்க. இங்க நிறைய பேரோட லைஃப் ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் அவங்க தாட் ப்ராசஸ் தான். பிகாஸ் நீங்க உங்க மைண்ட்ல உங்க டிசையர்ட் லைஃப பத்தி திங்க் பண்றதை விட நீங்க எப்படி வாழ விரும்பலையோ அதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதை பத்தி மட்டும் அதிகமா யோசிக்கிறது. சோ சேஞ்ச் யோர் தாட் ப்ராசஸ். ஃபீட் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வித் பாசிட்டிவ் தாட்ஸ். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இன்றைக்கி நம்ம கேட்ட எல்லா ஆடியோக்களுமே நம்மை செதுக்கிக் கொள்வதற்கான வழிவகைகள் தான். முழுக்க நம்மளுடைய உறுப்பினர்கள் நமக்காக தேர்வு செய்து அனுப்பி வைக்கக்கூடிய அனைத்து ஆடியோக்களுமே நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது, நம்மை செதுக்குவதனால் நாமும் நமது குடும்பமும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருப்பது, இதற்கான வழிவகையை செய்யக்கூடியது தான் இந்த ஆடியோக்கள். இந்த ஆடியோக்களை நம்ம 1 முறை கூட கேட்கலாம், 4 முறை கூட கேட்கலாம். இப்போ நாங்கள்லாம், எனக்கு உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபேமிலி டீமில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த ஆடியோ எங்களை வந்தடைகிறது, அதை நாங்கள் தேர்வு செய்கிறோம், அதில் உள்ள ஆடியோக்களை தேவையற்றதை நீக்குகிறோம், தேவையுள்ளதை வைத்துக்கொள்கிறோம். 1 முறை கேட்கிறோம். அடுத்து நான் ஒளிபரப்பும் பொழுது அதிலிருந்து நோட்ஸ் எடுப்பதற்காக நான் 1 முறை கேட்குறேன். அடுத்து நடக்கும் பொழுது நான் அதை முழுமையாக கேட்கிறேன். அப்போ நான் ஒரு 4 முறையாவது குறைந்தபட்சம் கேட்கிறேன். நீங்கள் 1 முறை தான் கேட்பது போல் உங்களுக்கு தோன்றும். ஆனால் என்னை கேட்டால் நீங்களும் இதை 2 முறை கேட்க அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வின் நெறிமுறைகளாகவே மாறும், வழிமுறைகளாகவே மாறும். உங்களுடைய
வழித்தோன்றலான உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு இது அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா நல்ல ஆடியோக்களை தேர்வு செய்து நமது உறுப்பினர்கள் அனுப்பும்போது நாம் அதை மீண்டும் மீண்டும் கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். பாட்டுகளை எத்தனையோ முறை கேட்குறோம், அந்த பாட்டினால் பயன் இருக்கான்னா தெரியலை. அதே போல் நிறைய இசைகளை நம்ம கேட்போம், நம்மளுடைய மனம் சந்தோஷம் அடைவது போல் இருக்கும், ஆனால் அதிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான ஆடியோக்களை நாம் மீண்டும் மீண்டும் கேட்க அது நம்மளை செதுக்கும், நம்மளுடைய தலைமுறையை வளர்க்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குகிறோம். இன்றைய நாள் நமக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். நாம் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். நமது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். நமது பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நமது பணி சிறந்து விளங்க வேண்டும், நமது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமக்கு வழங்க வேண்டும் என்று நம்முடைய வேண்டுதல்களை வைத்து உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை நானும் சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.